அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துக்கு. சண்டே மினி விலாக் பார்க்கலாமா? சண்டே போய் 2 டேஸ் ஆச்சு. ஆனால் எடிட் பண்ண டைம் இல்லாததுனால கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா எந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்யலை. சப்போட்டா பழம் இருந்துச்சா அதில் எப்படி ஒரு மில்க் ஷேக் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு மேலே பாதாம் தூவிட்டு நான் அஃப்ரீன் அம்மா அஃப்ரீன் அத்தா 3 பேரும் சாப்பிட்டோம். அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு அவ்வளோவா பிடிக்காது இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம் தங்கம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னைக்கு நான் மத்தியானம் எதுவும் குக் பண்ணலை, ஏன்னா ஈவினிங் ஓசி சாப்பாடு தரேன்னு சொல்லியிருக்கா என் ஃப்ரெண்டு. அவளோட பையனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்த்டேவா, அதனால் செலிப்ரேட் பண்ணுறாங்க. கொஞ்சம் சாப்பாடு மீதம் இருந்துச்சு, அதில் கஞ்சியை போட்டு கருவாடை வச்சு மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் ஈவினிங்காக வந்துட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். நான் அஃப்ரா குட்டி எல்லோரும். அஃபீனத்தான் வேலைக்கு போயிருக்காங்க, அவங்க ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சாச்சு. வந்தோடனே போட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். இந்த ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம், ஃபஸ்ட்டு ஒரு டைம் எனக்கு சாரீ ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க. செகண்டாக அந்த ஹேண்ட்பேக் வந்துட்டு அஃப்ரீன் அம்மாவுக்கும் அஃப்ரா குட்டிக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அதை நான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபங்க்ஷனுக்கு போனவொன்னே என்ன சொல்கிறது, கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சுட்டாங்கங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் போகவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சா மீட் பண்ணி. கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் டைம் போகிறதே தெரியாது. அப்படியே பாப்பா கூட நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தான். நான் கூட வெஜிடேரியன் போட்டு ஏமாத்திடுவான்னு நினச்சேன். நல்ல வேளை பிரியாணியை போட்டுட்டா. நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்மளே சமைச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி பந்தியில் உட்காந்து யாராவது சமைச்சு சாப்பிட்றத நல்லா இருக்கும்ல ஒரு மாதிரி. எல்லோரும் அப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு, என் கூட ஒர்க் பண்ணவங்க, என்னோட சின்ன பிள்ளைங்க தான். நான் தான் வந்துட்டு அக்கா. நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஹாப்பியாக. அந்த ஈவினிங்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பயும் போல் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு 10:30 மணி ஆயிடுச்சு. சரி பிலாலுக்கு போய் நம்ம ஃபேவரட் டீயை குடிச்சிடலாம். எல்லாருமே டீ பைத்தியம் தான் ஆல்மோஸ்ட்டு. அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த டே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ கவலை இருந்தாலுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தபோது மறந்து போய் சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த டே. அல்ஹம்துலில்லாஹ்.